தேவி கிச்சன் விலாக். இப்போ நம்ம செய்ய போகிறது காரசாரமான மட்டன் குழம்பு. என்னுடைய ரெசிபி இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டனை அலம்பி வச்சுருக்கேன் நல்லா. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வதக்கி எடுத்துக்கலாம். வாங்க. பாருங்கள், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன், நல்லெண்ணெய் இது. இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறேன். இந்த 4 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இது நல்லா வதக்கின பிறகு இதில் சாப் பண்ணி வச்ச தக்காளி, ஒரு தக்காளி போட்டால் போதும். பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 4 வரமிளகாய் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம குழம்பு செய்யும் போது காரம் போட போகிறோம், மசாலா போட போகிறோம். அதனால் 4 மிளகா போட்டுக்கோங்க. அதையும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ மிளகுல செஞ்சால் நல்லா காரசாரமாக இருக்கும். அதனால் மிளகு 1 ஸ்பூன். நீங்கள் வேணும்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரக்கேற்ற மாதிரி. நான் 1 ஸ்பூன் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க, இறக்கி வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். இதை ஆறினோம்னா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாரில் போட்டுட்டேன். அதில் ஜாரில் போட்டோன்னே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 பத்தை தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் 2 பட்டை, ஏலக்காய் 2, கிராம்பு 2, பட்டை இலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் 1 வெங்காயம் போட்டால் போதும். குழம்பு நல்லா திக்னஸ்க்காக அரைச்சேன் நான். அந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மட்டன் சாப்ஸை போட்டேன். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், மட்டன் மசாலா 1, கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். மிளகு, காஞ்ச மிளகாலாம் போட்டு அரைச்சிருக்கனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கோங்க. 5 விசில் கொடுங்க போதும். பாருங்கள், காரசாரமான மட்டன் குழம்பு ரெடி. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், காரசாரமாக மட்டன் குழம்பு ரெடி. இதை தோசைக்கும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.